ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் இன் அண்ட் அவுட் அண்ட் அவைலபிளை வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராக்கர் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி ஒரு சூப்பர்பான சிம்பிளிஃபைடான ஒரு ட்ராக்கரை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு எக்ஸல் நாலேஜ் பெருசாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவராக இருந்தால் இந்த டெம்ப்ளேட்டை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த டெம்ப்ளேட்டை உங்களுடைய ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா சூப்பராக கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போது உங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த ஐடியை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அதோட நேம் அண்ட் யூனிட் வந்துடும். இப்போது எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஸ்டாக்கு இங்கே நீங்கள் டேட்டை சேஞ்ச் பண்ண உடனேயே இங்கே உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் இவ்வளவு ஸ்டாக்ஸ் வந்து இந்த டேட் ரேஞ்சில் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த டேட் ரேஞ்சினால என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டேட் ரேஞ்சில் எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த டேட் ரேஞ்சை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இன்றைக்கி டேட்டுன்னா இன்றைக்கி டேட்டை நீங்கள் வச்சிங்கன்னா போதும், அப்போது அந்த டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த டெம்ப்ளேட்டை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ஒரு யூனிட் வந்து விற்றுருக்காங்க, ஒரு 10 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 40 அப்படின்னு மாறிடும். ஸோ இப்போ இதை எப்படி நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆன உடனேயே இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் ஆட்டோமேட்டிக்காக அது லிஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி லுக்கப் பண்ணி வந்துடும். அதே மாதிரி டேட் ரேஞ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் டவுனில் டேட் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஹெல்ப்பர் ஷீட் அப்படிங்கிற ஒரு ஷீட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், யூனிட் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. சப்போஸ் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா A007 அப்படிங்கிறத போட்டுட்டு அந்த ப்ராடக்ட் நேமை போட்டுட்டு ஜஸ்ட் அதோட யூனிட்டை இந்த இடத்துல போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே உங்களுக்கு ரெஃபர் ஆயிரும். ஸோ இப்போ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டேட்டை மட்டும் நான் இங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு இங்கே ப்ராடக்ட் ஐடி வேணும். ஸோ ப்ராடக்ட் ஐடி எனக்கு ட்ராப் டவுனாக வேணும். அதை நீங்கள் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு சாம்பிள் ஃபார்முலா வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, ஆஃப்செட் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். இப்போ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஹெல்ப்பர் சீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு A001 அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபங்க்ஷன் F4 அழுத்தி அந்த ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துக்கோங்க, ரோஸ்க்கு 0 கொடுங்க, மறுபடியும் காலம்ஸுக்கும் 0 கொடுங்க. இப்போ கமா கொடுத்துட்டு இந்த ஹைட் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கவுண்ட் A அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு -1 அப்படிங்கிறத போட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. -1 எதுக்குன்னா இந்த ப்ராடக்ட் ஐடி அப்படிங்கிறத ஒன்று நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு போய் என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா A1லேருந்து A6 வரைக்கும் அந்த ரேஞ்ச் இங்கே கிளியராக வந்து ஷோ ஆகுது. இப்போது இங்கே ஒரு ப்ராடக்ட் ஐடியை நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா A007 அப்படிங்கிறது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு அதோட நேமை மேனுவலாக ஆட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுவும் PCS தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது லிஸ்ட் ஆயிருச்சு. இப்போது நமக்கு இது இங்கே ட்ராப் டவுனாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி வந்து பண்ணிக்கோங்க. இப்போது ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு டேட்டாக்கு கீழே டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறதுக்கு போங்க. அதில் லிஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும். ஜஸ்ட் இந்த ட்ராப் டவுன் மற்ற செல்லுஸ்க்கும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு இங்கே இந்த ஐடியை போட்ட உடனே இங்கே நமக்கு வீலுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஜஸ்ட்டு வீலுக்கப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இதை செலக்ட் போட்டுட்டு கமா கொடுத்துட்டு டேபிள் அரே அப்படிங்கிற இடத்துல இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். தென் 2,0 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் F4 அழுத்தி ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கிறோம். இப்போது
இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா காப்பி பண்ணிவிட்டு யூனிட்டுக்கு போட்டுட்டு இந்த இடத்துல 3,0 அப்படிங்கிறத போட்டோம்னா நமக்கு இங்கே யூனிட் வந்துருச்சு. இப்போது இந்த ஃபார்முலாவையும் எல்லா இடத்துக்கும் ட்ராக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் பார் ஏ வருது. ஏன்னா இங்கே நம்ம லுக்கப் பண்ணுறதுக்கு இடத்துல ப்ராடக்ட் ஐடி எம்டியாக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன செய்யணும், ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபார்முலாவுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இஃப் எரர் ஃபங்க்ஷனை வந்து கொடுக்கணும். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவுக்கு முன்னாடி இஃப் எரர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வேல்யூனா அது சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா blank வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இங்கே ஐடி இருந்தால் இங்கே உங்களுக்கு blank வரும். ஸோ நீட்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த இதை செஞ்சோம். ஸோ ஜஸ்ட்டு இஃப் எரர் அப்படிங்கிறத போட்டுட்டு கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை ட்ராக் பண்ணால் நமக்கு எம்டி வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் குவான்டிட்டி என்ட்ரு பண்ணணும். இப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ராப் டவுன் லிஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை போட்டோன்னு வந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வரணும். ஸோ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். மறுபடியும் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துக்கு போய்ட்டு டேட்டா வேலிடேஷனுக்கு போயிட்டு லிஸ்ட் அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வேணும். ஸோ ஜஸ்ட்டு அந்த இடத்துல லிஸ்ட் அப்படிங்கிறத வச்சுட்டு ஸோ இந்த வேலையை நம்ம ரிப்பீட்டாக வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்து லிஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே நம்ம காப்பி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது அட்ஜஸ்ட் ஆகிரும். ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், A1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லுக்கப் ஆகிட்டு அந்த வேல்யூஸ் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் டேட்டு இன் டேட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்போது இதுக்கு ஒரு பார்டர் வந்து கொடுத்துக்கலாம். ஹோமுக்கு போயிட்டு ஒரு ஆல் பார்டர்ஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு பார்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இங்கே ஒரு 10 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அதே ப்ராடக்ட் அந்த டேட்டில் 5 அப்படிங்கிறது சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணணும், இதே மாதிரி இந்த டேட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டவுனில் வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி டேட்டுக்காக ஒரு ஃபார்முலாவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, ஆஃப்செட் அப்படிங்கிறத கொடுங்க, ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, தென் கமா கொடுங்க, 0,0 கமா இப்போது ஹைட் அப்படிங்கிற இடத்துல கவுண்ட் ஏ அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுட்டு இந்த பியை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, -1 அப்படிங்கிறத போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட்டுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், செகண்ட் டேட் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் டேட்டும் வந்துருச்சு. இப்போது இந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்ட் டேட்டில் வச்சுட்டு நீங்கள் டேட்டாக்கு போயிட்டு டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த எண்ட் டேட்டுக்கு போயிட்டு டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட்டு வச்சுட்டு அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் டவுனில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்ஸ் வந்து நீங்கள் செய்ய ஆட் ஆயிரும். ஸோ இப்போது இந்த டேட் ஃபார்மேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும். ஷார்ட் டேட் அப்படிங்கிறத வச்சிங்கன்னா உங்களுக்கு டேட் வந்துருச்சு. இப்போது நமக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகுது அப்படின்னா இங்கே அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அது அவுட்டு போயிடுச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த அவைலபிலிட்டி ரெடியூஸ் ஆகணும். ஸோ இதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஷோ பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே A2 A3 A4 இப்படி எல்லா ப்ராடக்ட்டையுமே லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவையும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை போடுங்க. இப்போ சம் ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இந்த ஜி காலமை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஸோ ஜி அப்படிங்கிற காலமை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ண வேணாம், லாஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டி அப்படிங்கிறத போட்டுக்கோங்க.
இப்போ கமா கொடுத்துட்டு கிரைட்டீரியா 1 அப்படிங்கிற இடத்துல இந்த கிரைட்டீரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் ரேஞ்ச் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இந்த டேட் ரேஞ்சை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபார்முலாவை அப்கிரேட் வந்து பண்ண போகிறோம். அதை செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல மறுபடியும் பி காலமை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ கமா கொடுத்துட்டு இந்த டேட்டு இந்த ரேஞ்சிலேருந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும்ங்கிறதுக்கான லாஜிக் வந்து இதுதான். ஸோ ஜஸ்ட்டு டபுள் கோட்ஸ் போட்டுக்குங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ அண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டார்ட் டேட்டை போட்டுக்கோங்க. இப்போ இதை ஃபங்க்ஷன் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு மறுபடியும் அதே டேட் ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள், கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் போட்டுட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ அண்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ட் டேட்டை கொடுத்துருங்க. இப்போ இதை ஃபங்க்ஷன் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ இங்கே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த வேல்யூவை மைனஸும் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே ஃபார்முலாவை நம்ம ரிப்பீட் வந்து பண்ண போகிறோம். பட் இதை காப்பி பண்ணிக்கங்க, ஜஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு இப்போ இதை மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஜிக்கு பதிலாக இந்த இடத்துல எல் அப்படிங்கிறத மாற்றுங்க. தென் அந்த ப்ராடக்ட் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து டிக்கு பதிலாக ஐ அப்படிங்கிறதுக்கு மாற்றுங்க. ஸோ மற்றபடி டேட் இங்கே தான் இருக்கணும், மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். இந்த ஃபார்முலாவையும் இப்படி ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், A2 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம், இதில் 5 அப்படிங்கிறத போட்டுரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு இந்த டேட்டை 2க்கு மாற்றினீங்கன்னா போதும், உங்களுக்கு இங்கே பேலன்ஸ் ஆட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இப்போது இங்கே ஒரு ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A1 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேட்டுக்கு நேராக அதை போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு இங்கே 3 அப்படிங்கிறது அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டேட் ரேஞ்சுக்கு நேராக நீங்கள் எவ்வளவு இன் வந்திருக்கு அவுட் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த வேல்யூஸை போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட் ரேஞ்ச் இங்கே சேஞ்ச் பண்ண உடனேயே இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு ஜஸ்ட்டு வியூக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீஸ் பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும், இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீஸ் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும் ஒரு ஸ்டேஜில். ஸோ இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வச்சுக்கோங்க, அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரீஸ் பெயின். ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நீங்கள் எவ்வளவு ஸ்டாக் உங்களுக்கு கரண்ட் அவைலபிலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த டேட்டா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னா A008. ஸோ இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா A008 அப்படிங்கிற ப்ராடக்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ட்ராப் டவுனில் ஆட்டோமேட்டிக்காக அந்த A8 அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லுக்கப் ஆகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப குயிக்காக ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும், அவைலபிலிட்டியை இங்கே செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ரொம்ப சுலபமாக வந்து க்ரியேட் பண்ண முடியும் புதுசாக கூட. இல்லைனா என்னுடைய டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதில் உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனை வந்து செய்யுங்க. இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு இந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட் இருக்குது, இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.